ஒரு முறையாவது அந்த மந்திராலயம் போய், ஏன் உலகத்தில் இருக்கின்ற மிருத்திக பிருந்தாவனங்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆம்பூர் கூட மிருத்திக பிருந்தாவனம் அருமையா இருக்கிறது. வாங்க ஒரு முறை வந்து அவருடைய நாமத்தை ஓ ஸ்ரீ ராகவேந்திராய நமகன் என்று சொல்லுங்கள். சொல்லும் பொழுது உங்க வீட்டில் இருக்கின்ற அத்துணை தரித்திரங்களும் உங்களை விட்டு ஓடிவிடும். இது பூர்வ ஜென்ம கர்மா. ஒரு மனிதனுக்கு நோய் என்று சொன்னால் நோய் எல்லாருக்கும் வரும். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கூட கழுத்துல கட்டி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மகா பெரியவருக்கு உடல் சரியில்லை, இப்படி எல்லா மகான்களுக்கும் நோய் இருக்கிறது. கேட்டால் கர்மா. ஆனால் அந்த கர்மாவை கழிக்கக்கூடிய, அந்த கர்மாவை ஒழிக்கக்கூடிய ஒரு மகான் என்று சொன்னால் இந்த பாரத தேசத்திலே மகாகுரு ராகவேந்திர சுவாமி மட்டும்தான், வேற யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட மகா பிரபு ஜெகத்குரு சத்குரு ராகவேந்திர சுவாமியை ஒரு முறையாவது நீங்கள் ராகவேந்திரா நமக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக உங்க வீட்டில் இருக்கிற தரித்திரங்கள் விலகும். அவர் கரத்தை பிடித்து விட்டால் உலகத்திலே நீங்க எந்த தெய்வத்தையும் நீ கும்பிட தேவையில்லை. அவர் கரத்தை பிடித்தாலே உங்களுக்கு ராமநாமத்தை சொல்ல வேண்டிய உள்ளத்திலே தோன்றிவிடும். அவர் கரத்தை பிடித்து விட்டால் ஆட்சியருடைய நாமத்தை சொல்லக்கூடிய அந்த உள்ளத்திலே உங்களுக்கு அந்த எண்ணம் தோன்றிவிடும். அவர் கரத்தை பிடித்து விட்டால் உன் குழந்தைகளுக்கு ஒழுக்கம் வந்துவிடும். அவர் கரத்தை பிடித்து விட்டால் உன் குடும்பத்திற்கு தரித்திரம் விலகிவிடும். ஆகையால் அவரை எப்பொழுதும் நீங்கள் நினைத்துக் கொண்டே இருங்கள்.